எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வரைக்கும் வாசித்து நாம் கடந்து போகலாம். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கில் ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அமலேக்கருடைய பட்டணம் வரைக்கும் வந்தார். வந்து அங்கே என்ன பண்ணுறாருனா ஒரு பதிவிடை. இந்த பதிவிடைனா என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் பண்ணுறதுல தந்திரமான முறை, யுத்தம் பண்ணுறதுல தந்திரமான முறை தான் பதிவிடை. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பதிவிடைனா என்னென்னா, யுத்தம் பண்ணுறதுல நிறைய பேர் கிட்டத்தட்ட 90% யுத்தம் பண்ணுவாங்க. 10% மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு இடம் ஸ்பாட்டு யுத்தம், இந்த இடத்துல தான் சந்திக்க போகிறாங்க. 2 நாடு வந்து யுத்தம் பண்ண போகிறாங்க. இங்கேருந்து ஒரு நாடு வருது, இங்கேருந்து ஒரு நாடு வருது. இவங்களும் வந்து இங்கே தான் சந்தித்து யுத்தம் பண்ண போகிறாங்க, இவங்களும் இங்கே தான் வந்து சந்தித்து யுத்தம் பண்ண போகிறாங்க. இப்படி இந்த ஒரு ஸ்பாட்டு செலக்ட் பண்ணிருவாங்க யுத்தம் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து யுத்தம் பண்ண போகிறாங்கன்னா, பதிவிடைன்றது என்னென்னா, இப்போ இவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க அமலேக்கியர். சவுல் என்ன பண்ணுறாருனா பதிவிடையை வைக்கிறாருன்னா, பதிவிடைனா என்னென்னா, இராணுவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10% பீப்புளை எடுத்து, 1,00,000 பேர் இராணுவம் இருக்குதுன்னா அதில் 10,000 பேரை எடுத்து எங்கே வைப்பார்னா, இந்த சந்திக்க போகிற இடத்துல இந்த ஊருக்கு ஒட்டி ஏதாவது ஒரு இடத்துல இவங்களெல்லாம் ஸ்டே பண்ணிருவாங்க. நைட்டோட நைட்டாக வந்து என்ன பண்ணுருவாங்க, தங்கிடுவாங்க. காலையில் யுத்தம் தொடங்கும் போது இங்கேருந்து வந்து இவங்க இங்கே நின்று ரெடியாக இருப்பாங்க யுத்தத்துக்கு, இவங்க இங்கே நின்று ரெடியாக இருப்பாங்க யுத்தத்துக்கு. யுத்தம் நடக்கும்போது இங்கே பதிவிடைன்னு இருந்தது பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஊருக்குள்ளே போய் ஊருக்குள்ளே கொளுத்தி விட்டுருவாங்க. ஊரை என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்திடுவாங்க. ஊரை கொளுத்துன உடனே அங்கே ஊர்லேருந்து புகை நெருப்பு எழும்பும்பொழுது, யுத்தத்தில் சண்டை போடுறதுனால திரும்பி பார்ப்பான் அவன் ஊரை பார்த்தா எப்படி இருக்கும், நெருப்பு எரியும், புகை மகண்டலமாக இருக்கும். அப்போ அவன் அதை பார்த்த உடனே அவனால் கவனம் செலுத்தி யுத்தம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். எப்பவுமே நீங்கள் கூட பாருங்கள், இந்த கேரம் போர்டு விளாட்றது எடுத்துப்போம். ஒரு கேம் விளாட்றோம், கேரம் போர்டு விளாட்றோன்னு வச்சுக்கோங்க. நல்லா கேம் விளாடின்னு இருப்பாங்க. அவனை வந்து திடீர்னு உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டா, அந்த கேம் விளாட்றதுனால என்ன பண்ண முடியாது தெரியுமா, இது வரைக்கும் ஆடின மாதிரி விளாடவே முடியாது. ஏன்னா அவன் மைண்டு அந்த ஒரு மனதிலிருந்து என்ன பண்ணிடும்னா கலைஞ்சிடும், டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போது இதுதான் மனுஷனுடைய தன்மை. மனுஷன் வந்து ஒன் மைண்டாக இருந்தால் தான், ஒரே மனமாக இருந்தால் வெற்றி அடைவோம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறானா, நிலையற்றவனாய் இருக்கிறான். ரொம்ப முக்கியம். ஆண்டவரை வணங்குறதுல நமக்கு ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம்னா என்னன்னா, இந்த ஆண்டவரை நான் வணங்குறேன், இந்த ஆண்டவர் மெய்யான தெய்வம், இந்த ஆண்டவர் நல்லவர், இந்த ஆண்டவர் என் பிரச்சனையெல்லாம் மாற்றி என்ன பண்ணுவார், என்னை நல்லா வைப்பார், எனக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு இருந்தால் அது ஒரு மனம். இருமனம்னா என்னென்னா, போவோம், வணங்குவோம், செஞ்சால் பார்ப்போம், செய்யலைன்னா வேறு ஏதாவது வழி இருக்கும்ல, இது இல்லைன்னா வேறு வழி ஏதாவது இருக்கும்ல, அதை என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், அப்படி தான் வருவாங்க. நிறைய மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு மனமாக ஏற்றுக்கொள்வது இல்லை. வரும்போதே எப்படி வராங்க, வணங்கலாம், பார்க்கலாம், செஞ்சால் இந்த ஆண்டவர்கிட்ட கும்பிடுவோம், செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க, செய்யலைன்னா இல்லை, இங்கேயும் வருவாங்க. இன்னும் சில மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சிலர் அப்படி இருப்பாங்க, வருவாங்க, ஆண்டவரை கேட்பாங்க, செய்யலைன்னா வேற எங்கன்னா போகலான்ட்டு ஐடியாவோடு இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து இயேசுநாதரையும் கும்பிட்டுப்பாங்க, வேறு இடத்துல போயிட்டு மற்ற சாமிகளையும் கும்பிட்டுப்பாங்க.
கவனிங்க, இதுதான் இருமனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எல்லா ரூட்லேயும் அவன் எப்படி இருக்கிறான்னா நிலையற்று இருக்கிறான். அப்படின்னா என்னென்னா அவனுக்கு பெரிய வெற்றி வராது, அவன் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. இயேசுநாதர் அற்புதம் செய்கிற தகப்பன், வியாதியை குணமாக்குகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமாகும். ஆனால் ஒரே மனமாக உறுதியாக நின்னா எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிடும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல தான் பிரச்சனையை கொண்டு வருவான். ஒரு மனதை உடைப்பான். அங்கே என்ன பண்ணுவான்னா இருமனம் ஆக்கி விட்டுடுவான். மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவான். கான்சன்ட்ரேஷனை உடைப்பான். எப்படி உடைப்பான்னு கேட்டிங்கன்னா, பல காரியங்களை சொல்லுவான். அவன் பேசி இயேசுநாதர் அவ்வளோ பெரிய ஊழியக்காரு கும்பிட்டாரு, அவர் பண்ணாத ஜபம் கிடையாது, அவரை மாதிரிலாம் யாரும் நம்பிக்கையில் என்ன இல்லை உறுதியாலாம் இருந்ததில்லை, அவருக்கே இந்த வியாதி வந்துச்சு, இயேசு சுகமாக்கலை, உனக்கு மட்டும் சுகமாக்கிடுவாரா, உன் குடும்பத்தில் செஞ்சிடுவாரா, உன் பிள்ளைகளுக்கு செய்வாரா, உன் கையின் பிரயாசத்தில் தொழிலில் செய்வாரா, உன் வேலையில் உன்னை உயர்த்துவாரா, அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்ட்டு கெடுத்து அவன் என்ன பண்ணுவானா ரெண்டு மனசு உண்டாக்க பார்ப்பான். நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையாத படிக்கு பிசாசு எப்பவுமே நமக்கு பதிவிட வச்சு தான் வேலை செய்வான். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆண்டுகிட்ட ஒரு மனமாக நல்லா இருக்கிறீங்களோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு பதிவிடை வேலை செய்யும். அது வேலை செஞ்சு என்ன பண்ணோம்னா நம்ம வெற்றி அடையாத படிக்கு ஒரு மனதை குலைத்து போடும். நான் சொல்கிறேன், ஆண்டவரை நம்பலாம். ஏன் ஆண்டவரை நம்பலான்னா, ஆண்டவர் மெய்யான தெய்வம். இயேசு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தெய்வங்களில் ஒரு தெய்வம் கிடையாது, இவர் மெய்யான தெய்வம். புரியுதுங்களா? இயேசுவை குறித்து இயேசு மெய்யான தெய்வன்றதுக்கு அநேக ஆதாரங்கள் வரலாற்று பூர்வமாக இருக்குது, அறிவியல் பூர்வமாக இருக்குது. புரியுதுங்களா? இயேசு மெய்யான தெய்வம்ன்றதுக்கு அறிவியல் பூர்வமாக இருக்குது, வரலாற்று பூர்வமாக இருக்குது. ரெண்டாவது, இயேசு சொன்னார், நீங்கள் என் கிரியைகளை கண்டாவது என்னை விசுவாசியுங்கள். என்ன சொன்னார்? என் கிரியைகளை கண்டாவது பார்த்தாவது என்ன பண்ணுங்க, விசுவாசிங்கள் சொன்னார். பாருங்க, இயேசு கூட இருந்த 12 சீஷர்களில் யோவான் எழுதுறாரு, நாங்கள் அவரை கண்டோம், அவரை தொட்டோம், அவருடைய கிரியைகளெல்லாம் பார்த்தோம், அது எதற்கு சமமாக இருக்கிறது, எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் கடவுளுக்கு ஒப்பான கிரியைகளை அவரிடத்தில் கண்டோம். ஒரு கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் என்ன பண்ணோம், கண்டோம் அப்படின்னாங்க. என்ன இயேசு செஞ்சார்னா, இயேசுநாதருடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்கலாம். இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த செயல்கள் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் எவ்வளோ அற்புதங்களை, அதாவது இதுவரைக்கும் யாருமே செய்யாததை செஞ்சார். அவர் செஞ்ச மாதிரி இனிமேலும் யாராலையும் செய்ய முடியாது. அவர் செஞ்ச மாதிரி இனிமேலும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் கிரியைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை செஞ்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்கு அத்தாட்சியாக இருக்குதுன்னா, அவர் கடவுள் என்பதற்கு நமக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. நம்ம பைபிள் படிக்கும் போது அதெல்லாம் நம்ம படிக்கும் போது இயேசு செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்தை பார்க்கும் போதும் நம்ம மனசில் நம்மளுக்கு என்ன வரணும்னா ஒரு உறுதித்தன்மை வரணும். இயேசு மெய்யான தெய்வம், இயேசு மெய்யான ஆண்டவர். இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துக்கும் இப்படிலாம் பேக்ரவுண்ட்ஸ் கிடையாது. எந்த தெய்வத்துக்கும் ஒரு தெய்வத்தை பற்றி 4 பேர் இப்படிலாம் செஞ்சார் இருந்தாருன்னு சொல்லி எழுதி வச்சு சரித்திரம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. இயேசுவின் பெயரில் நாம் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. இயேசுவின் பெயரில் இன்றைக்கும் பேய்கள் ஓடுது, பிசாசுகள் ஓடுது. இன்னொன்று தெரியுங்களா, இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வினை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இயேசு மெய்யான ஆண்டவர்ன்ட்டு. பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வினை பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் சுவிசேஷமே சொல்ல வேணாங்க, அவனுக்கே தெரியும் இயேசு மெய்யான தெய்வம் அப்படின்னு தெரியும். ஏன்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பிலிப்பு அந்த சமாரியா பட்டணத்துக்கு போகிறாரு. போய் அங்கே என்ன பண்ணுறாரு, பெரிய அற்புதங்களை, அடையாளங்கள்லாம் செய்கிறாரு. ஆனால் பிலிப்பு அங்கே போய் செய்யறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான்.
அங்கே ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மாய வித்தையினால அந்த தேசத்து ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. மாய வித்தைகளினால என்ன பண்ணி கொண்டிருந்தானா, அந்த தேசத்து ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். அப்போ அந்த மாய வித்தை செய்கிறவன் பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். ஜனங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இவன் தான் கடவுளுடைய பெரிய சக்தி. அந்த ஊர் ஜனங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க, இந்த மந்திரவாதியை பார்த்து இவன் தான் கடவுளுடைய பெரிய சக்தி. அதுக்கு தான் நம்ம கணத்து தவளையாக இருக்கக்கூடாது. நிறைய ஊர்லாம் இப்படி இருக்கும் தெரியுங்களா. நிறைய ஊர் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கிறத வச்சு, அங்கே இருக்கிற ஒரு ஆளை வச்சு தான் கடவுளையே டிசைட் பண்ணுறாங்களே ஒழிய, அவங்க வந்து அந்த ஊரை தாண்டி வெளியில் வந்து உலகம் எவ்வளோ பெருசு இருக்குது, இந்த உலகத்தில் எவ்வளோலாம் நடக்குது, என்னென்னலாம் நடந்து இருக்குதுலாம், இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவங்க இருக்கிற ஒரு சின்ன வட்டம் அந்த ஊர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு 200 பேர், அந்த 200 பேரில் ஒருத்தன், அவன் சொல்கிறது தான் கடவுள், அவன் வைக்கிறது தான் சட்டம், அவன் பண்ணுறது தான் முடிவு சொல்லி இப்படி மக்கள் ரொம்ப ஒரு சின்ன வட்டத்தில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தான் அந்த ஊர் ஜனங்களும் இருந்தாங்க. அந்த மாய வித்தைக்காரன் அந்த தன்னுடைய மாய வித்தையினால அநேக காரியங்களை செய்கிறான். கவனிங்க, மாய வித்தையினால செய்கிறான். அப்போ அதை நம்பி ஜனங்கள் இவன் தான் கடவுளுடைய பெரிதான சக்தி என்ன முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க, இவன் தான் கடவுளுடைய பெரிய பவர், இவன் தான்ப்பா கடவுளுக்கு அடுத்தபடி இவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கு தான் ஆண்டவர் யார் அனுப்புனார்னா, பிலிப்பை அனுப்புனார். பிலிப்பு என்பவர் யாருன்னா, 2 பிலிப்பு பைபிளில் இருக்கிறாங்க. ஒரு பிலிப்பு இயேசுநாதருடைய 12 சீடர்களில் ஒருத்தர், ஒரு பிலிப்பு. இன்னொரு பிலிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போயிடுறாரு. அவர் போன பிறகு அப்போஸ்தலர்கள் 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேர் என்ன பண்ணுறாங்க, யூதாஸுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து 12 பேர் அப்போஸ்தலர் ஆகிட்டு இவங்க மூலமாக சபை ஏற்படுகிறது. ஒரு சபை உருவாகும் போது அந்த சபையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் ஆதி திருச்சபையில் என்ன ஒரு பெரிய விசுவாசத்தில் மக்கள் வாழ்ந்தாங்கன்னா, இயேசு போனார், சீக்கிரமாக வந்துடுவார், இயேசு போனார் பரலோகத்துக்கு, சீக்கிரம் வந்துடுவார், நம்மளெல்லாம் கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு தாட் ரொம்ப இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஆதி திருச்சபை மக்களுக்கு நிறைய இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க நிலங்களெல்லாம் விற்று, யாருமே வந்து ஃப்யூச்சர் திங்கிங் கூட வாழல, யாருக்குமே வந்து ஃப்யூச்சர் திங்கிங்கே கிடையாது, எதிர்காலத்தை பற்றிலாம் யோசிக்கல. இருக்கிறதெல்லாம் விற்றாங்க, எடுத்துன்னு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரே இடத்துல கூடாரம் பெரிய டென்ட்டை போட்டு எல்லாரும் அங்கேயே தங்கிட்டாங்க. காலையில் எழுந்த உடனே சர்ச்சு தான், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சர்ச்சில் தான் இருப்பாங்க. எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எங்கே தான் இருந்தாங்க, சர்ச்சிலே இருந்தாங்க. தேவனை துதிச்சாங்க, பாடினாங்க, சாப்பிட்டாங்க, துதிச்சாங்க, பாடினாங்க, சாப்பிட்டாங்க, துதிச்சாங்க, பாடினாங்க, சாப்பிட்டாங்க. இப்படியே தான் போச்சு ஆதி திருச்சபை. ஏன் அப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கு என்னென்னா, இயேசு வரப்போகிறாரு, எதுக்கு நம்மளுக்கு வீடு, எதுக்கு நமக்கு இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு வரும்போது வரட்டும், நீ உன் எதிர்காலத்தை குறித்து பாரு, உன்னுடைய குடும்பத்தை பாரு. உன் எதிர்காலத்துக்கு குடும்பத்துக்கு கர்த்தர் உனக்கு என்ன திறமை கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்தி 4 காசு சம்பாரித்து நல்லா இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும். சும்மா ஆண்டவர் வராரு ஆண்டவர் வராருன்னு சொல்கிறது இந்த சோம்பேறிகளுடைய வேலை. சோம்பேறிங்க தான் வேலை செய்யறதுக்கு மனம் இல்லாமல் போய் ஏன்டா வேலைக்கு போகலன்னு கேட்டால் என்ன சொல்வான்னா, ஏசுனார் இன்னைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ தெரியாது சொல்லிட்டு திரும்பி நம்ம பக்கம் திருப்புவான். நீ சரி இத்தனை ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறிய, ஏசு வந்தால் நீ போயிடுவே இல்லை, அப்போ இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? அவன் என்னன்னா, அவன் பெரிய புத்திசாலி மாதிரியும் நம்ம பெரிய முட்டாள் மாதிரியும் அவன் பேசுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இயேசு வந்தால் நான் போயிட்ட பிறகு எனக்கு அது தேவைப்படாது. ஆனால் இயேசு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு தேவையில்லை. மழை அடிச்சா காற்று அடிச்சா தங்குறதுக்கு வீடு வேணும்ல எனக்கு, சொல்லுங்கள். இயேசு வர நான் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்க முடியும்?
அதனால் எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன், இது கடைசி காலம் தான் நாம் இருக்கிறது. இயேசு வரும்போது வரட்டும். இயேசுவின் வருகையை யாராலையும் கணிக்க முடியாது. இயேசுவின் வருகையை யாராலையும் கணிக்க முடியாது. இயேசுவே சொல்லிட்டாரு, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறிய மாட்டாங்க, குமாரனும் எனக்கே தெரியாதுன்னுட்டாரு. வருகை யாருக்கே தெரியாதான்? இயேசுக்கே தெரியாது. ஆனால் இயேசுடைய பெரிய ஆளுங்களாம் இங்கே இருக்கிறாங்க. இந்த பூமியில் இயேசுவை விட பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க. அவருக்கே தெரியாத வருகை இவங்க டேட்டு போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா நம்மளை பயமுறுத்தி நம்மக்கிட்ட இருந்த புடுங்கிறதுக்கு தான் வழி பார்க்குறாங்க. இது மாதிரிலாம் சொன்னோம்னா கொஞ்சம் சில பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இருக்கப்பட்டுவனும் கொடுத்துருவான். ஐயோ நமக்கு எதுக்கு, இயேசு வந்துட்டார்னா எல்லாம் வீணாக போக போதே, அதை விட நம்ம இது கொடுத்து ஏதாவது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுப்பான். நீங்கள் கொடுக்குறது தப்பு கிடையாது, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க தப்பு கிடையாது. ஆனால் இப்படி பயமுறுத்தி ஏமாந்து கொடுக்குறது தான் தப்பு. யாரோ பயமுறுத்தும் போது ஏமாந்து பயந்து கொடுக்குறது தான் தப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்ல வர பாயிண்ட்டை புரிஞ்சுக்கங்க. கொடுக்குறது தப்புன்னு பேசலை, நீங்கள் கொடுக்குறதுக்கு பரலோகத்தில் பலன் இருக்குது. ஆனால் இப்படி ஏமாந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இயேசுவின் வருகை தாமதிச்சிச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு தெரியக்கூடாது. ஆனால் நம்ம ஞானமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான் இப்படிலாம் சொல்கிறாங்க. இயேசு எப்போ ஒன்றா வந்துடுவார், இந்த தேதியில் வருவார், இந்த அதில் வருவார், இதில் வருவார்ன்ட்டுலாம். நான் இது போல் நிறைய கேட்டுட்டேன். என் வாழ்நாளில் நான் நிறைய கேட்டுட்டேன். ஆமாம், 2008 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இயேசு வருவார் சொன்னார் ஒருத்தர். தெரியுங்களா உங்களுக்கு? 2007 இருக்கும்போது சொன்னார். 2008 இயேசு என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு போனார். 2008 போய் 18 போச்சு, 28 வந்துடுச்சு, 38 கூட வரலாம். ஆனால் இயேசுக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார் எனக்கே தெரியாதுப்பா. எப்படிப்பா அவர் சொன்னார்? இப்போ யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். அவரே ஆச்சரியப்படுவார். இயேசுவே என்ன பண்ணுவார், பரலோகத்தில் உட்காந்துக்கின்னு இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்து அவரே ஆச்சரியப்படுவார். சிரிச்சாலும் சிரிப்பார் இல்லை, ஒரு பக்கம் சிரிப்பார், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவார், வேதனைப்படுவார். ஐயோ தப்பு தப்பாக சொல்லி ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தை கெடுக்கிறாங்களே, ஜனங்களுடைய நோக்கத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கவிழ்த்து போடுகிறார்கள்ன்ட்டு யோசிப்பார். சரி, இயேசு வருகை என்ன பண்ணுங்க, பரலோகத்திற்கு போனார், வருவேன்னு சொன்னார். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு அவங்களுக்கு தெரியல, எப்போ வருவார் சொல்லல. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் எப்போ வேணாலும் வருவேன், நீ ரெடியாயிரு, அவ்வளோதான். நான் எப்போ வேணாலும் வருவேன், நீ எப்படி இருக்கணும், எப்போ வேணாலும் ரெடியாயிரு. சூப்பராக சொல்லியிருக்கிறாரு. இது எல்லா காலத்துலேயும் இருக்கிற மக்களுக்கு பொருந்தும். இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு பொருந்தும். ஒருவேளை நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் ஒரு 50 வருஷம் கழித்து வர ஜனங்களுக்கு கூட அந்த வார்த்தை என்ன பண்ணோம், பொருந்தும். அவர் ஒரே வார்த்தையில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எப்போ வேணாலும் வருவேன், நான் வருகிற நாள் நாடிகை உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும். பிதா என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி என்ன பண்ணுவேன், நான் வந்துடுவேன். நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன், எல்லாரையும் என்ன வணங்குகிறவங்கள கூப்பிட்டு போயிடுவேன் சொல்லிட்டாரு. கவனிங்க, அதுலேயும் நம்மளை போட்டு குழப்பி 2 பேர் படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இதை வச்சு நம்மளை உருட்டு இருக்குது பாருங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ரட்சிக்கப்பட்டு ஒரே குடும்பத்தில் இருக்கிறியா, ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி ஒரே படுக்கையில் படுத்துன்னு இருப்பீங்க, ஒருத்தர் தான் எடுத்துப்பீங்க, ஒருத்தர் தான் போவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணப்படுவாங்க, கைவிடப்படுவாங்க. அப்படின்னு கணவர் மனைவியை பார்ப்பாரு, இது கைவிடப்படுமான்ட்டு. அவரு அந்தம்மா இவரை பார்க்கும், இந்த ஆள் கைவிடப்பட்டு நம்ம போனால் நல்லா இருக்குமே. யோசிச்சு பாருங்க, 2 பேரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, தேவனுக்கு சாட்சியாக ஜீவிக்கிறாங்க. என்ன ஓரளவுக்கு இந்த உலக மக்கள் பார்த்து நல்லவங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேர் கணவன் மனைவி நல்லவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இயேசு ஒருத்தரை தான் ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டார்னா அவர் நீதி உள்ள தெய்வமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் நீதி உள்ளவரா? அவர் இல்லைப்பா நான் சொல்லிட்டேன், படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க,
ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். நான் சொல்லிட்டேன், அதனால் ஒருத்தனை தான் எடுப்பேன், யார் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை மட்டும் எடுத்துன்னு போகிறேன்னு போனால், அப்புறம் இன்னொரு ஆள் இயேசு நம்பி வாழ்ந்ததற்கு என்ன இல்லை, அர்த்தமே கிடையாது இல்லை. அப்படியே நம்ம ஆண்டவர் வச்சுக்கிறாரு. நல்லா புத்தியெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவுங்க. வேற நல்லா சேரும் சகதியும் புத்தியில் ஒட்டிக்கின்னு முட்டாள்தனமாக போதிக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியே ஆண்டவர் செய்வார். ரெண்டு பேர் கணவன் மனைவி இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே, 2 பேருக்கு ஓகே. 2 பேரும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் தகுதின்னு வச்சா 2 பேரும் ஒரே தகுதி இருக்குது, பரிசுத்தத்தில் எல்லாத்துலேயும், சாட்சியில் எல்லாத்துலேயும். இப்போ நான் ஒருத்தரை தான் எடுத்துப்பேன், ஒருத்தரை விட்டுட்டு போயிடுவேன் நான் சொல்லிட்டேன்ட்டு ஒருத்தரை விட்டுட்டு போவாரா? இதுதான் நம்ம ஆண்டவரா? இதுதான் நம்ம ஆண்டவருடைய நீதியா? இதுதான் நீங்கள் நம்புகிற இயேசுவா? சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நீங்கள் நம்புறீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களை மாதிரி ஒரு முட்டாள் நம்பிக்கை யாருக்குமே இருக்காது. முட்டாள்தனமான நம்பிக்கை யாருக்குமே இருக்காது. படு முட்டாள்தனமான நம்பிக்கை இது. அப்போ இயேசு என்ன சொல்ல வரார் அதை புரிஞ்சிக்கங்க. அதாவது இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்தில் அவருடைய வருகையில் 2 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான்னா, மக்கள் அப்படி இருப்பாங்க. அவருடைய வருகை வரும்போது உலகத்தில் 50% இயேசுவோடு கூட போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. 50% எப்படி இருப்பாங்க? பாதி பேர் இப்படி இருப்பான், பாதி பேர் அப்படி இருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் 6 பேரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேரு. ஒருவேளை 6 பேர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவாங்க, சந்தேகமே கிடையாது. 6 பேர் ரட்சிக்கப்பட்டது 6 பேர் ரட்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. சப்போஸ் 6 பேரில் ஒருத்தர் ரட்சிக்கப்படல, 5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 5 பேர் போயிடுவாங்க, ஒருத்தன் போக மாட்டான். அதை தான் சொல்கிறார் அவர். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்னை விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். விசுவாசிக்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? கைவிடப்படுவார்கள். அங்கே இயேசு எதை சொல்ல வர்றாருன்னா, படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க, எந்திரம் அரைக்கிறதுல 2 பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? இது போல் 2 பேர் இருக்கிறது இல்லை, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்னா உலகத்தில் சொல்கிறாரு, அவரை நம்புகிற ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், நம்பாத ஒரு கூட்டம் கைவிடப்படும். அதுதான் சரியான அர்த்தம். புரியுதுங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அடையணும். நீங்கள் சும்மா வீட்டில் இருந்துக்கின்னு கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, 2 அண்ணன் தம்பி ரட்சிக்கப்பட்டவங்கள பார்த்துன்னு 2 பேரும் ஒரே பெட்டில் பத்துனுக்குறா, ஏசு இன்றைக்கி வந்தால் நீ போவியா நான் போவியா, நான் போயிடுவேன் நீ போக மாட்டேன்னு சண்டை போடக்கூடாது. 2 பேரும் தான் போயிடுவீங்க. அது சொன்ன கான்செப்ட் அப்படி கிடையாது, இப்படி. அல்லேலூயா. சரி, இந்த ஆதி திருச்சபையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு வரப்போறார் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்துலேயும் விற்று ஒரே கூட்டத்தில் தங்கி ஒரே சாப்பாடு சாப்பிட்டுக்குன்னு இப்படியே இருந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. கவனிங்க, ஆதி திருச்சபையிலேயே என்ன பிரச்சனை? யூதர்கள் கிரேக்கர்கள். என்னது? யூதர்கள் கிரேக்கர்கள். இந்த யூதர்கள் இருக்கிறான் தெரியுமா, பொல்லாதவன், அவன் பயங்கரமான ஒரு வெறி பிடிச்சவன். யூதன் உண்மையில சொல்லப்போனா நல்லவனே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் யூதன் நல்லவனே கிடையாதுங்க. அவன் பயங்கரமான ஒரு வெறி பிடிச்சவன், ஒரு குறுக்கு, அதாவது என்ன ஒன் சைட் மைண்ட் உள்ளவன். சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஓரமாகவே யோசிப்பான். இந்த யூதனை பொறுத்தவரையிலும் இந்த யூதனுக்கு என்னன்னா, நாங்கள் தான் விசேஷமானவர்கள். உண்மைதான், நீ தான் விசேஷமானவன். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சாரு, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தாரு. என்ன, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்ததுனால ஆபிரகாம் கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை, தேவன் பண்ணின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினால உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபையா ஆசீர்வதிக்கிறாரு, கிருபையில் உனக்கு ஞானம் கொடுக்குறாரு, கிருபையா உனக்கு எல்லாமே செய்கிறாரு, உனக்கு எல்லா சட்டத்திட்டங்களும் கொடுத்தாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மேன்மையாக வச்சிருக்கிறார். உண்மைதான். ஆனால் தேவன், கவனிங்க, தேவன் ஏன் யூதரை தேர்ந்தெடுத்து யூதருக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் பிடிக்காது, யூதனை மட்டும் தான் பிடிக்கும்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவனை குறித்து தப்பான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறீங்க. தேவனுக்கு எல்லா மக்களையும் பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவனுக்கு பிடிக்கும்.
தேவனுக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத ஜனக்கூட்டம்னு யாருமே கிடையாது. ஆனால் இதில் தேவன் வந்து முதலாவது என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் என்ன விரும்புகிறாருன்னா, என்னை நம்பணும். முதல்ல நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தோம்னாலும் சரி, அவரை பொறுத்தல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல நீ என்ன நம்பு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை ஆண்டவராக நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள். அதுதான் ஃபஸ்ட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. வேறு ஒன்றும் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கல. மனுஷங்கிட்ட அவர் வந்து வேறு எதையும் இதை செய்யலாம் எதிர்பார்க்கல. என்னை நம்பு, என்னை ஏற்றுக்கோ, நான் தான் மெய்யான தெய்வம், அதை நீ அங்கீகரிச்சிக்கோ அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாரு. அதை எந்த மனுஷன் செஞ்சாலும் தேவன் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பிழையாம்ன்ற ஒரு தீர்க்கதரிசி. பிழையாம் தீர்க்கதரிசி யாரு? இஸ்ரவேலனா? யூதனா? கிடையாது. பிழையாம்ன்ற தீர்க்கதரிசி யூதன் கிடையாதுங்க. அவன் வேற ஒரு என்னது மீதியான் தேசத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட கிடையாது, தொடர்பே கிடையாது. ஆனால் தேவன் தினந்தோறும் வந்து, கிட்டத்தட்ட நீங்கள் பைபிள் படித்து பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை பார்க்க, பிழையாம் தீர்க்கதரிசியை பார்க்க பாலாக்குன்ற ராஜா சில அமைச்சர்களை அனுப்புகிறான், சில ஆட்கள் எல்லாம் அனுப்புகிறான். அவங்கெல்லாம் வந்து நின்ன உடனே கூப்பிட்றாங்க, நீங்கள் வா போகணுன்ட்டு. அவன் போகணுன்னா போயிருக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா, இருங்க இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வருவார் என்கிட்ட, ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுவார், அவர் சொன்னால் நான் வரேன். அப்போது ஆண்டவர் டெய்லி வந்து பேசுகிறாரா இல்லைங்களா? டெய்லி வந்து பேசுனா தான் என்ன சொல்ல முடியும்? இரு நீ நைட்டு வருவார், பேசுவார், நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல முடியும். எப்போனா வருவார், இல்லை வரமாட்டார். அப்படி இருந்தால் இவன் எப்படி சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? சரி நம்ம போகலாம் வாப்பா, அப்படி தான் சொல்லியிருப்பான். இப்போ டெய்லி ஆண்டவர் வந்து பேசுகிறாள் தான் என்ன சொல்லுவாங்க? இருப்பா இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பேசுவார் என்கிட்ட, நான் கேட்டு நாளைக்கு வரதா இல்லையான்னு சொல்கிறேன். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த பிழையாம்ன்ற தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் தினதோறும் வந்து பேசி இருக்கிறாரு. அப்போ தேவன் யூதர் தான் விசேஷமானவர்கள், யூதர் தான் ரொம்ப முக்கியம், யூதர்கள் தான் எல்லாம் நினச்சிருந்தார்னா ஏன் இந்த பிள்ளையாம் கிட்ட வந்து பேசணும்? ஏன் இந்த பிள்ளையாம உயர்த்தணும்? யோசிச்சு பாருங்க. இவன் வழி தப்பி போனால் ரெண்டாவது விஷயம், இவன் பண ஆசை பிடிச்சி என்ன பண்ணா, யூதர்களுக்கு விரோதமான சில யோசனைகள் எல்லாம் சொல்லி அவன் கெட்டு போனான், அது ரெண்டாவது. ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, தேவன் வந்து பிழையாம் கிட்ட தினந்தோறும் பேசுகிறார்னா அப்போ தேவன் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார். தேவன் வந்து ஆபிரகாமையும் நேசிக்கிறார், பிழையாமையும் நேசிக்கிறார், மோசையும் நேசிக்கிறாரு, இந்த சைடில் இருக்கிறவங்களையும் நேசிக்கிறார், எல்லாரையும் தான் நேசிக்கிறார். ஆனால் யார் தேவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்திலே தேவன் தங்கி பேசி ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க, தேவன் யூதர்களுக்கு தான் விசேஷமாக செய்வார். நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியன் நமக்கெல்லாம் செய்ய மாட்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தப்பு. நீங்கள் தேவனை குறித்து தப்பான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறீங்க. அதுதான் நான் சொல்கிறது, அடிக்கடி சொல்வேன். தேவன் வந்து யூதரில் தான் ஸ்பெஷலாக நேசிக்கிறார், ஸ்பெஷலாக செய்கிறாரு. அதே போல் பாஸ்டர்களை தான், ஊழியக்காரங்களை தான் ஸ்பெஷலாக நேசிக்கிறார், ஸ்பெஷலாக செய்கிறாரு. இப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. கர்த்தர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிறார். அவருடைய நேசத்தில், அவருடைய அன்பில் பட்சபாதம் கிடையாது. ஆனால் நம்முடைய நேசங்களில் தான், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே தான் ஒவ்வொரு அன்பு வித்தியாசப்படும். நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே தேவனை ஒரே அளவில் நேசிக்கிறீங்களான்னா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய அளவு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்முடைய அன்பு தான் வித்தியாசப்படுமே ஒழிய அவருடைய அன்பு பட்சபாதம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ இடத்துல சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியாது, கற்றுக்கங்க. ஓகே, சரி. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூதர்கள் ரொம்ப ஒன் சைடாக இருந்து சோறு போடும் போது இந்த யூதனுக்கு சாப்பாடு கம்மியாக இருந்தால் ஓடி ஓடி போட்டான், குழம்பு கம்மியாக இருந்தால் ஓடி ஓடி ஊற்றுறான், கறி பீஸெல்லாம் அவனுக்கு நல்ல பீஸாக வைக்கிறான், கிரேக்கர்களுக்கு என்ன பண்ணுறான், எலும்பாக வைக்கிறான். சாம்பார் ஊற்ற சொன்னால் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றான், கண்டுக்காத மாதிரி போயின்னுக்கிறான் சாம்பார் ஜக தூக்கின்னு. அப்போது இது ஒரு பிரச்சனையாக ஆதி திருச்சபையில் வருது. பிரச்சனையாக வருது. என்ன பிரச்சனையாக வருதுன்னா, பேதுருக்கிட்ட வருது. ஐயா, கிரேக்கர்கள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படுவது இல்லை அப்படின்னு வருது.
அப்படின்னா என்னென்னா டெய்லி சாப்பாடு போடுறதில்ல, அவங்கள கவனிக்கிறதில்ல, அவங்களுக்கு செய்கிறதில்ல. யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? பாரபட்சம் பார்க்குறாங்க. கிரேக்கர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒழுங்காக சாப்பாடு, சாம்பார், தண்ணியெலாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. பிரச்சனை வந்தோடனே பேதுரு சொல்கிறாரு, கவனிங்க, நாங்கள் சமைக்கிறதுலையும் பந்தி விசாரிப்பு செய்கிறதுலையும் எங்களுக்கு தகுதி கிடையாது. நாங்கள் ஜெபம் பண்ணதிலும் வேத வசனத்தை வாசிக்கிறதுல என்ன பண்ணுவோம்? தரித்திருப்போம். பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, என்னை தேவன் சாம்பார் ஊற்றுறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் என்னை அழைக்கல, என்னை அதுக்காக தெரிந்து கொள்ளலை. என்னை எதுக்கு தான் தெரிந்து கொண்டாரு? எதுக்கு தான் தெரிந்து கொண்டாரு? வார்த்தையை போதிக்க, தேவனை பற்றி போதிக்க, இயேசுவை பற்றி போதிக்க, ரட்சிப்பை பற்றி போதிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இதுதான் என் ஒர்க்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இனி நிறைய சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியத்துக்குன்னு எடுத்துருவாங்க. ஊழியத்துக்குன்னு எடுத்து பெருக்க வச்சுன்னு இருப்பாங்க. சர்ச்செல்லாம் பெருக்கு, பாத்ரூம் கழுவு. அதுக்கு மேலே சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? எங்கள் துணியெல்லாம் துவைச்சி போடு, எங்கள் வீட்டுக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு, எங்கள் வீட்டு நாயெல்லாம் குளிப்பாட்டணும், எங்கள் வீட்டு காரு, எங்கள் வீட்டு பைக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கழுவி சுத்தமாக வைக்கணும், எனக்கு நீ ஒரு அடிமை மாதிரி இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஊழியத்தின் ஊழிய அழைப்புன்னு வந்தால் முதல் வேர்க்கு என்ன கொடுக்குறாங்க? இதுதான் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தாழ்மை வரணும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவனுக்கு தாழ்மை வந்துச்சா வரலையான்றது ரெண்டாவது. ஆனால் தாழ்மை வரத்துக்கு இதுதான்ட்டு முடிவு பண்ணுறது தான் தப்பு. நீங்கள் விஷயம் தெரிஞ்ச நல்லா சைக்காலஜி தெரிஞ்ச சைக்காரிஸ்ட்டுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி பண்ணக்கூடாது, நீ இது போல் அவனுக்கு தாழ்மை வரதுக்காக இப்படிலாம் பண்ணினா அவன் டிப்ரெஷனில் போயிடுவான். எதில் போயிடுவான்? டிப்ரெஷனில் போயிடுவான். டிப்ரெஷனில் போயிட்டு நாளைக்கு இதோடைய அவுட்புட்டை வேற ஒருத்தனுக்கு இதை விட ஹெவியாக கொடுத்துன்னு இருப்பான். புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு ஊழியர்கள் அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் எடுத்து என்ன பண்ணுறாரு? பாத்ரூம் கழணும், அதை கழணுன்ட்டு. சில ஊழியக்காரங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், படிச்சிருக்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய சபையின் ஊழியக்காரர் வந்தாராம். பாத்ரூமான எல்லாம் வெளியில் நின்று இருக்கிறாங்களாம். எல்லாரும் வெளியில் நின்றுன்னு இருக்கிறாங்களாம். அப்போது அவர் என்னன்னு கேட்டால், பாத்ரூம் அடைச்சின்னு இருக்குது, போக முடியல, எல்லாம் வெயிட் பண்ணுறோம், என்னன்னே தெரில அப்படின்ட்டு எல்லாம் பேந்த முடிச்சு வெளியில் நிற்கிறாங்களாம். இவர் நீட்டாக போனாராம், கையை மடக்கி விட்டாராம், லெஃப்ட் கையை உள்ளே விட்டு பாத்ரூம்லேயே சரி பண்ணி அடைப்பை எடுத்து விட்டாராம். எடுத்து விட்டு கையை கழுவுன்னு போயிட்டாராம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது நல்ல செயல் தான். ஆனால் அதுதான் தாழ்மைன்னு முடிவு பண்ணுறாதீங்க. அது நல்ல செயல், ஒரு தாழ்மையான நல்ல செயல். அதை வச்சு காவா உள்ள கை விடுறவங்களாம் தாழ்மை உள்ளன்னு சொன்னால், நாட்டில் நிறைய பேர் இருக்கிறான் காவா உள்ள கை விடுறவன், காவா உள்ள இறங்குறவனே இருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப தாழ்மை உள்ளவன் அப்படியே சொல்லுவீங்க? காவா உள்ளவே இறங்குறான், அவர் தான் ஏன் காவா உள்ள தான் ஏன் கை விட்டாரு, அவன் காவா உள்ளவே போகிறாயா முழுசா. அவரை விட இவன் அதிக தாழ்மை உள்ளவனா சொல்கிறான். கிடையாது. தாழ்மைன்றது என்னன்னா, அவர் செஞ்சது உண்மையான ஒரு நல்ல செயல், தாழ்மையான ஒரு தன்னை தாழ்த்தி பெருமை இல்லாமல் செஞ்ச ஒரு செயல், அதை பாராட்டியே ஆகணும், அதில் எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் அதை வச்சு இதுதான் தாழ்மைன்ட்டு முடிவு பண்ணி நம்ம எல்லாரையும் காவா உள்ள கைவிட வைக்கிறது தான் தப்பு. அவரே வாழ்க்கையில் ஒரு முறை தான் காவா உள்ள கைவிட்டார், டெய்லி போய் காவா உள்ள கைவிட்டுன்னு இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்க வச்சா குடும்பி, சரைச்சா மொட்டை, போனால் இப்படி ஓவராக போயிடுவான், இல்லை அப்படி ஓவராக போயிடுவான். பேலன்ஸாக புரிஞ்சுக்கணும். சரி, என்ன சொல்ல வரேன்னா, அப்போது இவர் பேதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஊழியத்துக்கு தான், நான் பேசுறது தான் வந்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணோன்னா, எப்பவுமே கவனிங்க, நம்ம சபை சின்ன சபையாக இருந்ததுனால நம்ம சபையை கண்ணன் பிரதர் பெருக்கிறாரு, நான் பெருக்கிறேன் சில நேரத்தில். இப்போ நம்ம சபையை பெருசாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, யாருன்னா ஊழியத்துக்கு நிறுத்தா அவங்களுக்கு தொடப்பு கட்டையை கையில் கொடுத்து காவா நோண்ட வச்சு பெருக்க வச்சுன்னு இருக்க மாட்டேன். நம்ம சபையை பெருக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை ஒரு ஆளை போட்டுருவேன், ஒரு லேபரை எடுத்து போட்டுருவேன். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து டெய்லி வேலை என்ன வேலை? சர்ச்சை பெருக்கி மாப்படிச்சுட்டு போயிடணும். வேலைக்குன்னு போட்டுருவாங்க ஆளை. போட்டுட்டு ஊழியத்துக்குன்னு எடுக்கிறவங்களை என்ன பண்ணணும், ஒரு பைபிள் காலேஜ் அனுப்பணும். ஊழியத்துக்குன்னு எடுக்கிறவங்களை எங்கே அனுப்பணும்? பைபிள் காலேஜ் அனுப்பி அவனுக்கு பைபிள் காலேஜில் படிக்க வச்சு அவனை கொண்டு வந்து அவனை
ஊழியத்தில் பயன்படுத்துறது தான் ஒரு முறையான ஊழியமாக இருக்கும். அதை விட்டுட்டு சில சர்ச்சு பாருங்க, பைபிள் நாலேஜே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் காவால கை விடணும், பெருக்கணும், ஒட்டடை அடிக்கணும், அதை பண்ணும் இதை பண்ணும். கவனிங்க, எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. எல்லாராலையும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு வேலைகள் செய்ய முடியும். அந்த கிருபை இருக்கும், அதை செய்வாங்க, தானாக வருவாங்க. நீங்கள் நம்ம அதில் போயிட்டு சொல்ல வேணாம். கர்த்தர் வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினார், மோசே மூலமாக கட்டுறாரு. கட்டும் போது பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஒரே ஆளை வச்சு எல்லா வேலையும் செய்யல. ஒவ்வொரு ஆளுங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆள் மூலமாக ஒவ்வொரு வேலைகளை செய்து தான் என்ன பண்ணார், ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வச்சார். புரியுதுங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தை உருவாக்குனார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை செஞ்சு, எல்லாரும் பல ஆட்கள் பல வேலை செஞ்சு தான் சபை உருவாகும், தேவனுடைய ராஜ்யம் வளரும். ஆனால் சிஸ்டத்தை இப்படி வைக்கக்கூடாதுன்ற நான். பெருக்குனா தான் நீ ஊழியத்தில் வரணும், காவால கைவிட்டால் தான் ஊழியத்துக்கு வரணும். இதுதான் வந்து தப்பான, இதுதான் அனுபவம். இதுதான் வந்து அனுபவத்தில் போகிறது, வசனத்தில் போல. சரி, இப்போ இங்கே எப்படி பிரச்சனை வந்தால் பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் ஜெபம் பண்ணதிலும் போதிக்கிறதிலும் தரித்திருப்போம். நீ எதில் இருக்கணும்? சாம்பார் ஊத்துற வேலைக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் பெற்றவர்கள் யாரு? அபிஷேகம் பெற்றவர்கள், சாட்சியாக இருக்கிறவர்கள், 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார? அபிஷேகம் பெற்றவர்கள், சாட்சியாக இருக்கிறவர்கள், 2 பேரை, இந்த 2 தகுதி இருக்கிற 8 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து இந்த 8 பேர் கையில் தான் என்ன பண்ணுறாங்க, சாம்பார் ஊற்றுறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 8 பேர் தான் அதுக்கு இன்சார்ஜி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 8 பேர் கவனிங்க, 8 பேர் சாம்பார் ஊற்றுற வேலை செஞ்சாலும் சாப்பாடு போகிற வேலை செஞ்சாலும் அபிஷேகம் பெற்று இருந்தார்கள். கவனிங்க, அதுக்கு அடுத்தது சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள். ஏன் இந்த அபிஷேகம் அப்படின்னா, அபிஷேகம் என்பது வரம். நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை அபிஷேகம் என்பது வரம். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அபிஷேகம், அந்நிய பாஷைன்றது என்னது? வரம். ஆதி திருச்சபையில் தேவன் இந்த வரத்தை எல்லார் மேலேயும் என்ன பண்ணார்னா பூர்ணமாக கொடுத்தார். எல்லாருக்கும் பூர்ணமாக கொடுத்தார். ஆதி திருச்சபையில் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அந்நிய பாஷையின் வரம், அபிஷேகம் அந்நிய பாஷைன்ற வரம் டக்குன்னு அவனுக்கு வந்துடும். ஏன்னா அந்த வரத்தை கொடுத்து வச்சிருந்தார். ஆதி திருச்சபையில் அளவில்லாமல் கொடுத்து வச்சிருந்தார். ஆனால் நாளாக 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 வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்படல, எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கப்படல. நாளாக நாளாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது வரங்கள். அப்படி பகிர்ந்து கொடுக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லா சபைகளிலும் எல்லாரும் அந்நிய பாஷை பேசல. எல்லா சபைகளில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணல, அந்நிய பாஷை பேசல. வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். வரம் பெற்றவர்கள் என்ன பேசுனாங்க? அப்போ அந்நிய பாஷைன்றது ஒரு வரம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலரில் இதெல்லாம் நான் வரத்தை குறித்து அந்நிய பாஷை குறித்து பேசும்போது பேசிக்கிறேன். அப்போஸ்தலரில் 2வது முதல் அதிகாரத்தில் இயேசு சொல்வார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்வாரு. அதே போல் 2வது அதிகாரத்தில் அபிஷேகம் வரும். அப்போது கவனிங்க, பேதுரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவங்க குடிச்சிட்டு வளர்றாங்கன்னு சொல்லுவாங்க மக்கள்ங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு வளர்றான்னு கிண்டல் பண்ணுறான். இன்றைக்கும் அதே நிலைமை தான். அந்நிய பாஷைக்கு 2 கமெண்ட் இருக்கும் இன்றைக்கும். ஒரு கமெண்ட்டு அதை ஆச்சரியமாக ஏற்றுப்பாங்க, ஒரு கமெண்ட்டு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணும். அன்றைக்கி இருந்து தான் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் புதுசாலாம் இல்லை. அன்றைக்கி எப்படி அந்நிய பாஷையை கேலி கிண்டல் பண்ணாங்களோ அதே போல் தான் இன்றைக்கும் சில பேர் அந்நிய பாஷையை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அன்றைக்கி எப்படி அந்நிய பாஷை சிலர் ஏற்றுக்கொண்டாங்களோ அதுக்கும் சிலர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, இப்போ இந்த அந்நிய பாஷைக்கு பேசுகிறத குறித்து ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி வரும்போது பேதுரு பேசுகிறாரு. அப்போ அதில் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, வரம் என்று சொல்லுகிறார். இந்த அந்நிய பாஷை என்ன சொல்கிறாரு, வரம் சொல்கிறாரு. திருப்பி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் பேதுரு போய் இயேசுவை பற்றி பேசிக்கினே இருக்கும்பொழுது கவனிங்க, எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்போ அதை பற்றி பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, கவனிங்க, இதை பற்றி பிரச்சனை வருது. இவர் போய் கொர்நேலியு வீட்டில் சாப்பிட்டுது என்ன, இதெல்லாம் பற்றி பேசும்போது பிரச்சனை வருது. எங்கே யூதர்கள் கேட்குறாங்க, நீ யூதனாக இருந்துக்கின்னு
நீ எப்படியா அவன் புறஜாதி வீட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்லாம், நம்மளாம் என்ன விசேஷமானவங்க, நீனா நம்ம ஜாதி பெருமையை கெடுக்க பார்க்குறியா, நம்ம குல பெருமையை கெடுக்க பார்க்குறியா, நம்ம ஊர் பெருமையை கெடுக்க பார்க்குறியா? இதெல்லாம் அப்போ அவங்ககிட்டே இருந்துச்சு, யூதன்கிட்டே இருந்துச்சு, இப்போ இருக்கிறவங்ககிட்ட மட்டும் இல்லை, அவங்ககிட்டே இருந்துச்சு. இது ஒரு பொல்லாத பிசாசு. இந்த பிசாசு ஒழிஞ்சாதான் தேசத்தில் எழுப்புதலே வரும். இந்த பிசாசு இருக்கிற வரைக்கும் இந்த பிசாசை பக்கத்தில் வச்சுக்கின்னு எழுப்புதல் தாரும் தேவானா எழுப்புதல் வரவே வராது. எனக்கு தெரியும் நம்ம தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்குலாம் எழுப்புதல் வரவே வராது. ஏன்னா எழுப்புதல் வந்தால் அது இயேசுநாதருக்கு எழுப்புதலாக இருக்காது, ஜாதிக்கு தான் எழுப்புதலாக இருக்கும். அவனா சொல்கிறான் தெரியுமா, நாங்கள் இந்த ஜாதிக்காரங்க உபவாசம் ஜெபம் பண்ணி கேட்டோம், அதனால கர்த்தர் என்ன பண்ணார், எழுப்புதல் கொடுத்தார் சொல்லிட்டு ஜாதிக்கு தான் எழுப்புதல் வருமா ஒழிய இயேசுக்கு சுவிசேஷத்துக்கு எழுப்புதல் வருமானா சந்தேகம் தான். அப்படி போயின்னு இருக்குது இன்றைக்கி தேசம். அன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறான், அன்றைக்கும் அப்படி இருக்கிறான். புரியுதுங்களா? மக்கள் வந்து மாறல. அன்றைக்கி எப்படி இருந்தாலும் அப்படி தான் இன்றைக்கும் இருக்கிறான். அன்றைக்கி யூதர்கள் இருந்தால் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறான். நாங்கள் தான் வசதி வசதின்னு சொல்லி சரி போய் தொலைறானுங்க, இவங்களை பற்றி நம்ம பேச வேணாம். அப்போது பேதர்கிட்ட சண்டை போடுறாங்க, நம்ம யூதர்கள் நீ ஏன் புறஜாதி வீட்டில் போன, ஏன் அங்கே சாப்பிட்ட, நம்மளாம் சாப்பிடக்கூடாது தெரியாதான்னு கேட்கும் போது அப்போ பேதர் ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார், நம்ம மேலே பரிசுத்த ஆவியோட வரம் பொழிந்தருளப்பட்டது போல அவர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியாகிய வரம் பொழிந்தருளப்பட்டது. அப்போ அந்நிய பாஷைன்றது என்ன, வரம். அந்நிய பாஷைன்றது என்ன, வரம். பின்னாடி பவுல் எழுதும் போது கொரிந்து சபைக்கு வந்து எழுதும் போது சொல்றாரு, கொரிந்து சபையில் நிறைய வரங்கள் இருக்குது. கொரிந்து சபையில் எல்லாருக்கும் வரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் ஒரே வரம் கிடையாது, நிறைய வரங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வரத்துக்கும் வச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தன் அவனை பெரிய ஆளாக காட்டுறதுக்காக வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக எழுதும்போது அவர் சொல்கிற ஒரு வேர்டு என்னன்னா, எல்லாரும் அப்போஸ்தலர்களா. என்னது, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? நான் கேட்குறேன், இன்னைக்கு உலகத்தில் இயேசு ஏற்றுக்கிற எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இயேசு ஏற்றுக்கிற எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா? இல்லை. எல்லாரும் சுவிசேஷகர்களா? எல்லாரும் போதகர்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்குகிறார்களா? இல்லை. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? இல்லை. அப்படின்னு கேட்டு வரும்போது அந்த லிஸ்ட்டில் எதை வைக்கிறார் தெரியுங்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எங்கே எடுத்துன்னு வந்தார் அந்நிய பாஷையை? அந்நிய பாஷை எங்கே எடுத்துன்னு வந்தார்? வரத்தில் எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணாருங்க பவுல். அப்போது அந்நிய பாஷைன்றது என்னன்னா ஒரு வரம். வரன்றது எல்லாருக்கும் கிடையாதுங்க. தேவன் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, கொடுப்பாரு. இதை வச்சு பெரிய பிரச்சனை கிறிஸ்துவ சமுதாயத்தில். நீ அந்நிய பாஷை பேசலைன்னா பரலோகம் போக மாட்டேன், நீ அந்நிய பாஷை பேசலைன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன், இப்படின்னு சொல்லி சொல்லி எவ்வளோ மக்கள் மன உளைச்சல், டிப்ரெஷனில் போயிட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளோ மக்கள் ஆண்டு விட்டு ஜெபம் பண்ணியா நைட்டு 12 மணிக்கு அழுவாங்க, நைட்டில் 12 மணிக்கு அழுவாங்க, 3 மணிக்கு எழுந்துச்சு அழுவாங்க, விடைக்கால 4 மணிக்கு எழுந்துச்சு அழுவாங்க, எப்போ பார்த்தாலும் அழுது இருப்பாங்க. எதுக்கு அழுவாங்க தெரியுங்களா? அந்நிய பாஷை வேணும் ஆண்டவரே, அந்நிய பாஷை வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்நிய பாஷை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஏன் அந்நிய பாஷை தாங்கன்ட்டு அழுகுறாங்க? ஏன் அந்நிய பாஷைக்காக அவ்வளோ அழுதாங்க மக்கள்? இப்போ அழுகுறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துலலாம் எங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னென்னா, அந்நிய பாஷை இருந்தால் தான் நீ பரலோகம் போவ, அந்நிய பாஷை பேசலைன்னா நீனா எங்கே போக மாட்டேன், பரலோகம் போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னாங்கங்க மூத்த ஊழியர்கள். இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ சமுதாயம் எந்த ஊழியர்களால் தலை மேலே தூக்கி வச்சு த கிரேட்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த ஊழியக்காரங்களாம் எங்களுக்கு சொன்னாங்க, நீ அந்நிய பாஷை பேசுனா தான் பரலோகம் போவேன், அந்நிய பாஷை இல்லைன்னா போக மாட்டேன்ட்டு. மக்கள்கள் அழுதாங்கங்க, எவ்வளோ மக்கள் அழுதாங்க. ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ அழுதும் கிடைக்கல. எவ்வளோ பேர் எவ்வளோ அழுதும் அந்நிய பாஷை என்ன பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கல. கடைசியில் எத்தனை பேர் அதில் சோர்ந்து போய் மன உளைச்சல் ஆகி டிப்ரெஷனில் போயிட்டு ஒரு மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனரம்யமாய் சந்தோஷமாய் வாழாமல் ஒரு துக்கத்தோட ஒரு கடமைக்காக வாழ்ந்து முடிச்சவங்க எவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ அந்நிய பாஷை பெற்றால் தான் நீ பரலோகம் போவ, அந்நிய பாஷை பேசலாம் நீ பரலோகம் போக மாட்டேன்ட்டு. கவனிங்க, இதில் தப்புவும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சொன்னதுனால வர அந்நிய பாஷை வரலன்னா கூட இவனாவே ஏதாவது வளர ஆரம்பிச்சிட்டான். அந்நிய பாஷையே வரலன்னா கூட இவனாவது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இவனை தானே சுய பலத்தில் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா
அந்நிய பாஷையை என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் கொடுக்கலனாலும் இவங்களா வந்து யாருன்னா எதனா சொல்லுவாங்க கொள்வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பேசுவாங்க. கவனிங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? சத்தியத்தை அறியாமல் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக போதிச்சதுனால மக்கள் தவறில் போயிட்டாங்க. இவங்க தவறு செஞ்ச காரணமே போதிச்சவங்க தான். கவனிங்க, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இதெல்லாம் வந்து வரம் அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து சபைக்கு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அப்போ அந்நிய பாஷைன்றது வரம். அப்போ நான் கேட்டு பாருங்க, சர்ச்சில் எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. யாருன்னா அழுது புலம்புறீங்களா? ஆண்டவரே எனக்கு நான் தீர்க்கதரிசியே இல்லையே, எனக்கு தயவு செஞ்சு தீர்க்க தரிசனம் வரத்தை தாங்கன்னு யாருன்னா அழுது புலம்பி இரவு பகலெல்லாம் அழுது கேட்குறீங்களா? கேட்கறது கிடையாது. ஆனால் அந்நிய பாஷையை கேட்குறீங்க. ஏன் அந்நிய பாஷையை கேட்குறீங்க? அதுவும் அது மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் வர மாதிரி தான், அதுவும் ஒரு வரம். அப்போஸ்தலர்களுக்கு அழைப்புக்கு எப்படி வரமோ அது போல் அதுவும் ஒரு வரம். குணமாக்குற வரம் எப்படி, அது போல் அந்நிய பாஷையும் ஒரு வரம். ஆனால் ஏன் அந்நிய பாஷை மட்டும் வேணும் இன்னி வரைக்கும் கேட்குறீங்க? மக்கள் இன்னைக்கு அந்நிய பாஷையை கண்டிப்பாக வேணும் ஏன் அழுது கேட்குறான்? ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நீ அந்நிய பாஷை பெறலைன்னா பரலோகம் போக மாட்டேன். அந்நிய பாஷை இருந்தால் தான் நீ எங்கே போவ? பரலோகம் போவேன். தவறான ஒரு கருத்து. வரம் சொன்னால் எல்லாருக்கும் வரம் கிடையாது. தேவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கும் தேவன் அவனுக்கு அழைத்த அழைப்புக்கேற்ற வரத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கு அப்போஸ்தலர் அழைப்பு ஒருத்தர் கொடுத்தா அதுக்கேற்ற வரங்களை கொடுப்பார். தீர்க்கதரிசி அழைப்பு இருந்ததுன்னா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற வரத்தை கொடுப்பார். போதகர் அழைப்பு இருந்தால் அதற்கேற்ற வரத்தை கொடுப்பார். சுவிசேஷக அழைப்பு இருந்தால் அதுக்கேற்ற வரங்களை கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு அதுக்கேற்ற வரங்கள் தான். அப்போ தேவன் வந்து அந்நிய பாஷை கொடுக்கலன்றது அவர் தப்பு கிடையாது. அந்த வரம் உங்களுக்கு கொடுக்கப்படலை, கேளுங்க, தப்பு கிடையாது. எல்லாரும் ஞான வரங்களை விரும்பலாம். எல்லாரும் தேவனிடத்தில் ஞான வரங்களை கேட்கலாம், தப்பு கிடையாது. தீர்க்க தரிசன வரத்தை விரும்பலாம், அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை விரும்பலாம், அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை விரும்பலாம். எப்படி அந்நிய பாஷை ஒரு வரமோ அதே போல் அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுறதும் ஒரு வரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு வரம். தீர்க்க தரிசனம் ஒரு வரம். விசுவாசம் வரம் என்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. அற்புதங்களை செய்யும் வரம், குணமாக்கும் வரம், இப்படி நிறைய வரங்கள் இருக்குது. வரங்களை நாம் விரும்பலாம், கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் வரத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா, அவனுக்கு எந்த அழைப்பு கொடுத்துக்கிறாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வரங்களை கொடுப்பார். அல்லேலூயா. பைபிள் போதிக்கிறதும் ஒரு வரம். அது தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை போதிக்கும் வரம் தெரியுங்களா உங்களுக்கு? ஞானத்தை போதிக்கிற வரம். பைபிள் போதிக்கிறதும் ஒரு வரம், அதுவும் ஒரு கிஃப்ட் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசனம் பேசுறவனுக்கு வரம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். பைபிள் போதிக்கிறவங்களுக்கு என்ன நினைக்கிறோம்? அவருக்கு ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் பாஸ்டருக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, பாவம் பாவரு இல்லை. இதுவே வரம் தான். பைபிள் வசனத்தை எடுத்து உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி போதிக்கிறதே ஒரு வரம் தான். அந்த வரம் இருந்தால் தான் அந்த வேலையை நடக்கும். அல்லேலூயா. அதனால் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போது இது ஒரு வரம். அபிஷேகம் என்பது ஒரு வரம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த 8 பேரை தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்களா? சாம்பார் ஊற்றுறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் அந்த 8 பேரும் வரம் பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். அந்த 8 பேரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? வரம் பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி வரம் பெற்ற 8 பேரில் ஒருத்தர் தான் பிலிப்பு. அந்த வரம் பெற்ற 8 பேர் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதில் ஒருத்தர் தான் பிலிப்பு. இந்த பிலிப்பு தான் எங்கே வந்து ஊழியம் செய்கிறாரு? சமாரியாவில் ஊழியம் செய்கிறாரு. அங்கே சமாரியாவில் இவர் வரும்போது அங்கே யார் இருக்கிறா? மாய வித்தைக்காரன் ஒருத்தன் இருந்து அவன் தான் பெரிய சக்தியாக அந்த ஊரை ஆட்டி படைச்சுன்னு இருக்கிறான். ஆனால் மக்கள் எல்லாம் இவன் தான் பெரிய சக்தின்னு பார்த்துன்னுக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, அந்த இடத்துல பிலிப்பு வந்து இறங்கி சுவிசேஷம் சொல்கிறாரு. சுவிசேஷம் சொல்லும் போது கவனிங்க, பிலிப்பு மூலமாக நடக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டது மட்டும் கிடையாது, அந்த ஊர் மக்களே பெரிய சக்தி நினைச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மாய வித்தைக்காரனும் பார்த்து அவன் பிரமித்தானான். ஏன் அவன் பிரமிச்சான்? ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ணி மக்களை ஏமாத்துறான்னு அவனுக்கு தெரியும். இந்த இந்த மேஜிக் ஷோலாம் பண்ணுறாங்க, பார்த்துருக்குறீங்களா? மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க. நடுவில் ஒரு கம்பி வைப்பான், துணி எப்படி பிடிச்சி இப்படி இப்படி காட்டுவான், போவே போகாது. டக்குன்னு இப்படி பண்ணால்
கம்பிக்கு வெளியில் துணி வந்து நிற்கும். இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப இதுவாச்சு. இப்போ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி என்னன்னா, அவன் எப்படி பண்ணுறான்றதை காட்டுறதுக்குன்னு சில ஷோ ஒன்று போடுறாங்க. அவன் அதுக்கு முன்னாடியே கயிறு என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னா, இந்த ஒரு கயிறை இந்த கைக்கும் அந்த கைக்கும் அந்த கம்பிக்குள்ளே வச்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியாது. வச்சுக்கின்னு அந்த மணியை கயிறில் வச்சுக்கின்னு அப்புறம் இப்படி வச்சுருக்கிறான். இப்படி பண்ணும்போது போகாது. அப்படி விட்டானா ஒரு செகண்ட் அவன் ஸ்பீடாக செய்யும்பொழுது அந்த சின்ன நூல் என்ன பண்ணுதுன்னா அந்த பக்கம் போயிடும். அது ஏற்கனவே அந்த பக்கம் தான் இருந்து, இதை பாருங்கள், இதுதான் கம்பினா இந்த கையில் ஒரு நூல் வச்சு இந்த கையில் துணி, அந்த நூலுடைய துணி, இந்த நூல் கட்டப்பட்ட துணி. அவன் என்ன பண்ணுறான், இதை ஏற்கனவே இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுக்கினான். புரியுதுங்களா? இந்த நூல் எப்படி வந்துக்குது, இங்கேருந்து வந்து இங்கே வந்துருக்குது, இங்கே பிடிச்சிக்கினான். அதே போல் நான் மேஜிக் சொல்லி கொடுக்கல, எல்லாம் தீவிரமாக பார்க்குறீங்க. சரி, அவன் பண்ண இந்த துணி எப்படி பிடிச்சினா, அந்த துணி இப்படி பிடிச்சினா, இப்படி பிடிச்சி இப்படி பண்ண என்ன பண்ணுது, துணி போகலை. அவன் என்ன பண்ணுறான், ஒரு செகண்டில் வேகமாக விட்டவொடனே என்னாச்சு, ஏற்கனவே இந்த மோனை எங்கே இருந்துச்சு, இந்த நூலில் கட்டிருக்கு. இந்த நூல் அவன் கையில் தான் சுற்றி வச்சுக்கிறான். விட்ட உடனே என்ன பண்ணிச்சான், அந்த நூல் அவன் கை கிட்ட போகும்போது துணியை பிடிச்சி நம்ம இப்படி காட்டுறான். நம்ம என்ன நினச்சிக்கணும், எப்படிரா கம்பியை தாண்டி அந்த துணி வந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு எவன் எப்படிலாம் மேஜிக் பண்ணுறான்றது இன்னைக்கு காட்டிட்டாங்க. புரியுது நமக்கு. இப்போ அவன் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், இதே போல் மேஜிக்லாம் பண்ணி அவன் மக்களை பெரிய ஆளாக நம்ப வச்சுட்டான். ஆனால் அவனுக்கு தெரியும், நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ஏமாத்தின்னு இருக்கிறேன், என் சக்தி பெரிய சக்தி கிடையாது, நான் ஏமாத்தின்னு இருக்கேன்னு யாருக்கு தெரியும், பண்றோன்னு தெரியும். ஆனால் பிலிப்பு அங்கே அற்புதங்களை செய்யும்பொழுது அவனுக்கு தெரியுது, இது தாண்டா கடவுள், இவர் தாண்டா கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ண தெரியுமா, அப்போ பிலிப்பு செஞ்ச அற்புதங்கள் அடையாளம் பார்த்து அவனே இயேசுநாதரை ஏற்றுக்கினான். அவனே இயேசுநாதரை ஏற்றுக்கினாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கினாங்க. அவன் எல்லா மந்திர புக்கெல்லாம் எடுத்துன்னு கொளுத்தி போட்டுட்டாங்க, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டான். வேணாம், இயேசு தான் கடவுள், இயேசு தான் மெய்யான தேவன்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசுவை ஒரு மனமாக நீங்கள் நம்பணும். இங்கே இயேசுவும் ஒரு கடவுள், இயேசு செஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா அங்கே யாராவது வேற ஏதாவது சாமி செஞ்சால் அங்கே போயிடுவோம். நிறைய மக்கள் அப்படி தான் வராங்க. ஏன் அற்புதங்கள் நடக்கலை மக்கள்களுக்கு, ஏன் அதிசயங்கள் நடக்கலை? மக்கள் வரும்போது எப்படி வராங்க தெரியுங்களா, இருமனதோடு வருகிறார்கள். எப்படி வராங்க, இருமனதோடு வருகிறார்கள். பிசாசு எப்பவுமே பதிவிட வச்சுக்கினே இருப்பான் மக்கள்களுக்கு. ஒரு மனமாக இருக்கக்கூடாது படிக்கு. பிசாசு என்ன பண்ணுவான்னா பதிவிட வைப்பான். பதிவிடனா என்ன, நீ ஆண்டவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுவ, ஆண்டவருக்காக நல்லா பைபிள் படிப்ப, ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்வ, நீ நல்லா முன்னேறன்னு நினைக்கும் போது உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வைப்பான். நீ இதை பார்த்த உடனே என்ன ஆகிடுவ தெரியுமா, டிஸ்டர்ப் ஆகிடுவ, செய்ய மாட்டேன். இதுதான் பதிவிடை. ஒரு மனுஷனை ஒரு மனதிலிருந்து அவன் வெற்றி அடையக்கூடாத படிக்கு அவனுடைய மனதை உடைப்பது, மனதை சிதறடிப்பது, மனசில் ஒரு குழப்பத்தை, இருமனத்தை உண்டாக்க செய்வது தான் என்னது, பதிவிடை. அல்லேலூயா. இப்போ சவுல் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, எதை வச்சாரு, பதிவிடை வச்சாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட கவனிங்க, பிசாசு பதிவிடையெல்லாம் வைப்பான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஊரில் அந்த காலத்தில் பதிவிடை வச்சா எல்லா வீரர்களும் எங்கே வந்துட்டான், வெளியில் வந்துட்டான். அந்த ஊரை பாதுகாக்க யாரும் கிடையாது. இந்த வீரர்கள் போய் உள்ளே போயிட்டு அந்த சண்டை போட தெரியாத ஜனங்களை, பெண்களை, குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெட்டிட்டு ஊரை கொளுத்தி போட்டுருவாங்க. பாதுகாப்பு இல்லை. ஆனால் இயேசுவை நம்புகிற நமக்கு பிசாசு எப்படிப்பட்ட பதிவிடை வச்சாலும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம இங்கே தான் வந்துடணும். உலகத்தான் வேற, நாம வேற. நமக்கு தேவன் தெரியுங்களா, வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருந்தார். கர்த்தர் யோபுக்கு மட்டும் வேலி அடைக்கல, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருந்தாங்களா, வேலி அடைத்திருந்தார். சாத்தானால் தொட முடியல. நான் சொல்றேன், யோபு தேவனுடைய பிள்ளைன்ற அங்கீகாரமே பெறலைங்க. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படலைங்க, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படலைங்க. இயேசு யோபுக்காக ஜீவனை கொடுக்கலங்க. ஆனால் உங்களுக்காக, எனக்காக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நான் சொல்றேன், யோபுக்கு இருக்கிற பாதுகாப்பின் வேலையை விட நமக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சும்மா பிசாசு பதிவிட வைக்கப்பா அப்படிலாம் பயப்படாதீங்க.
அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம அந்த மைண்டு கான்சன்ட்ரேஷனை உடைப்பான். அதுதான் இங்கே கூட வந்து அதுதான் வந்து பாட்டு பாடும்போது சர்ச்சில் வந்து என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி பாட்டு பாடணும். ஏன் கண்ணை மூடி பாட்டு பாடணும் அப்படின்னா, கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்துன்னு பாடக்கூடாது. அவங்க எப்படி கை தட்டுறாங்க, இவங்க எப்படி கை தட்டுறாங்க, அவங்க என்ன எப்படி ஆடின்னு பாடுறாங்க, இவங்க எப்படி ஆடின்னு பாடுறாங்க. எவனா எப்படின்னா ஆடின்னு பாடுறான், ஆடாமல் பாடுறான், கை தட்டின்னு பாடுறான், கை தட்டாமல் பாடுறான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். வசனத்தை கேட்கும் போது நீங்கள் ஒரு மனதோடு வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அப்போ பதிவிடைன்றது என்னென்னா, அந்த மைண்டை உடைக்கிறதுக்கு, ஒரு மனத்தை கெடுக்கிறது தான் வைக்கிற பதிவிடை. மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தோற்றுருவான். எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுருவான்? தோற்றுருவாங்க. யோசித்து பாருங்கள், பெரிய வெற்றி அடைகிறவங்களாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மைண்டை தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நல்ல கோச்சர்கிட்ட போய் பாருங்கள், எந்த கோச்சர் படிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியாராக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு டேலண்ட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற ஒரு டீச்சரை இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்டை என்ன பண்ணு, ஸ்டடியாக வை, மைண்டை என்ன பண்ணு, கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ சவுல் பதிவிடை வச்சு வெற்றி அடைஞ்சார். ஏன்னா பதிவிடை மைண்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு காரியம். உங்கள் மைண்டு பிரேக் ஆயிடுச்சிங்கன்னா உங்கள் பாடியில் பவர் பிரேக் ஆகிடும். உங்கள் மைண்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா பாடியில் என்ன ஆகிடும்? பவர் பிரேக் ஆகிடுங்க. தெரியுங்களா? பெரிய வெயிட்டை தூக்கக்கூடிய ஒரு பயில்வானால் மைண்டு உடஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, மைண்டு பிளாக் ஆயிடுச்சுன்னா அவனால் தூக்கவே முடியாது. 10 முறை தூக்கியிருப்பான் அந்த வெயிட்டை. ஆனால் மைண்டு பிளாக் ஆகிடுச்சு, மைண்டில் ஒரு சோகம், மைண்டில் ஒரு துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. அவ்வளோதான். மைண்டு இப்போ தான் பயங்கர ஸ்ட்ரென்த்தானது. மைண்டை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் மனது மேலே இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. புரியுதுங்களா? ஆத்துமா, மனதுன்றது என்னென்னா ஆத்துமா, சிந்தனை பகுதி. இயேசுவின் ரத்தத்தை பூசி மைண்ட், ஆண்டவரே ஒரு மனமாக இருக்கணும், எனக்கு தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருமனெல்லாம் வரக்கூடாது. இயேசுவை முழுசாக நம்புங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, இயேசுவை முழுசாக நம்பலாங்க. நீங்கள் தைரியமாக தாராளமாக இயேசுவை முழுமையாய் நம்பலாம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், நிச்சயமாக நடத்துவார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிச்சு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் சவுல் பதிவிடை வைத்ததை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பதிவிடையினால் ஏற்படுகிற பிரச்சனைகள், பதிவிடையினால் வருகிற மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இருமனம், இதெல்லாம் எங்களுடைய வெற்றிகளை குறைத்து விடுகிறது, உடைத்து விடுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட, நேரில் ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே இருமனமாக இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் நீங்கி போகட்டும். எல்லா விதமான ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறதுல, உம்மை சேவிக்கிறதுல, ஆண்டவரே உம்மை அறிகிற காரியங்களில் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு மனம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறபடி உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த மைண்டு ஒன்னஸ் வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய உறவு, உம்மை அறிகிற அறிவு, ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவரே இந்த டபுள் மைண்ட்லாம் வரவே கூடாது. முழுசாக உம்மை நம்பணும் ஆண்டவரே. இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்துமாவில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா விதமான பிசாசு வச்சிருக்கிற பதிவிடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும் என்று பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன்ப்பா. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடி மூலம் வருகிற மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.